புத்தகத்திலே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு ஜோதிடர்கள் சிறந்த முறையில பலன் எடுத்து கூறணும்னு சொன்னா அதி முக்கியத்துவமான சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ஓரளவு சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் நினைவு கூறுவதற்காக ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். அதை மட்டுமே முதல்ல தரவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு எந்த ஜாதகத்தை கையில வடித்த மாத்திரத்திலே அந்த ஜோதிடர் பலன் சொல்வதற்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது முதல்ல ராசியின் காரகத்துவம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ராசி காரகத்துவம் 12 ராசிகளுடைய தனித்தனி காரகத்துவம் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ராசியினுடைய அதிபதி இருக்காங்க இல்லையா, அந்த எந்த ராசியோ அந்த ராசியின் அதிபதியினுடைய காரகத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து மூணாவதா தெரிஞ்சுக்க வேண்டியது பாவகங்களின் காரகத்துவம். பாவக காரகத்துவம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல நாலாவதா தெரிஞ்சுக்கிற வேண்டியது கிரகங்களின் காரகத்துவமும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவக காரகத்துவம், சரியா, நட்சத்திரங்களின் காரகத்துவங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா நல்ல ஒரு சிறப்பான தயாராகலாம் பதில் சொல்றதுக்கு. அப்படி இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டாவதா என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முதல்ல தெரிஞ்சிருக்கிறோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு வச்சுங்க. நல்லா படிச்சுட்டீங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்க. ஓரளவுக்கு இந்த ராசினா இதுதான் குணம், இந்த கிரகம்னா அதனுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில விஷயங்களை சொல்றேன். இதையும் நீங்க ஓரளவுக்கு திரும்ப திரும்ப இந்த ஆடியோவை கேட்டு மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு மாசம் 10 நாள்ல கூட தயாராயிடணும் பல சொல்றது. அந்த அளவுக்கு தயாராயிடணும். ஒண்ணு, நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ராசி காரகத்துவத்தை தெரியும் இல்லையா, ராசியின் அதிபதி காரகத்துவம், ராசியில் நின்ற கிரகத்தின் காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். எந்த ராசியோ நம்ம பலன் பார்க்க போறோம் இல்லையா, அந்த ராசியுடைய காரகத்துவத்தை சிறப்பா எடுத்திருக்கணும். அந்த ராசி அதிபதி காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ராசியில் நிற்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன பாவகமா வருது, 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், அப்படி 12 பாவங்கள் எந்த பாவகமா வருதோ அந்த பாவகத்துக்குரிய காரகத்துவமா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? அந்த பாவக காரக அதிபதியோட தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு பாவக காரக அதிபதி இருக்கிறார். அந்த காரக அதிபதிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பாவகாதிபதி என்ற அந்த வீட்டின் அதிபதி யார்? இப்ப பாவகத்தை ஆய்வு செய்றீங்க இல்லையா, உதாரணத்துக்கு 5ஆம் பாவம் ஆய்வு செய்றீங்க. 5ஆம் பாவகத்தின் அதிபதி எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதி. அப்படி அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 5ஆம் பாவதி 12ஆம் வீட்டுல இருக்குன்னா 12ஆம் வீட்டின் காரகத்துவம் அது எனக்கு அதிபதி எங்க போய் லிங்க்ல வர்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்ப நம்ம லக்கண பாவத்தை ஆய்வு செய்யறதுனால லக்கணம் காரகத்துவம், லக்கணாதிபதியின் காரகத்துவம், லக்கண பாவகாதி எந்த வீட்டுல இருக்கானோ அந்த வீட்டின் காரகத்துவம், இப்படி குறித்த ஜாதகங்களுக்கு இந்த பாவக பலன் எடுக்கிறது நம்ம தரவா தயாரிக்கணும் இல்லையா. பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாவகத்தை ஆய்வு செய்யும்போது அந்த பாவத்தை எந்த கிரகம் எல்லாம் பார்க்கிறது, சிறப்பு பார்வைகள் எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட 3 கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குருவுக்கு 5, 9 சிறப்பு பார்வை, அதே மாதிரி சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்கிறது நல்லா தெரியும். அதே மாதிரி செவ்வாய்க்கு 4, 8ஆம் பார்வை விசேஷ பார்வை இருக்கிறது. இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாவகாதிபதியோடு சேர்ந்து ஏதாவது கிரகம் இருந்தா, நம்ம ஆய்வு செய்யற பாவகத்தின் அதிபதியோட ஏதாவது கிரகம் சேர்ந்திருந்தா அந்த சேர்ந்த கிரகத்தின் காரகத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல அந்த அதிபதி ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாரா, ஆட்சி, உச்சம், நீசம், பரிவர்த்தனை, சரியா, அஸ்தமனம், கிரக யுத்தம், புரியுதா, திரிசூனியம், இப்படி அவருடைய பார்வைகள் நம்ம சிறப்பா தெரிஞ்சிருக்கணும். அவர் எந்த நிலையில இருக்கிறார், நீசமாயிட்டாரா, நீச பங்கமாயிருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்காம சொல்லக்கூடிய. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இயங்கும் பாவகங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜோதிடருக்கு எந்த பாவகம்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கு கர்த்தாவோட பலன் பார்க்க வரும்போது எந்தெந்த பாவகம் இயங்குகிறது இன்னைக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். இயங்கும் பாவகங்கள். அப்புறம் கோச்சாரத்துல அன்னைக்கு நிலையில அந்த காரக கிரகம் என்ன நிலை எடுத்திருக்குது, கோச்சாரத்துல கிரகம் ஆட்சியில வருதா, உச்சத்துல வருதா, நீசத்துல வருதா, பகையில வருதா அப்படின்னு கோச்சாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த நிலையில நாம் விரிவாக இப்ப ஒண்ணுன்னா பார்க்க போறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம விருச்சிக லக்கணத்தை தெளிவா பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு விருச்சிக லக்கணத்துக்கான காரகத்துவ பார்க்கல, பொதுவான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்ப விருச்சிகத்தின் காரகத்துவம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கறதுனால விருச்சிக ராசியை பார்க்கறதுனால விருச்சிக ராசியை பத்தி பார்ப்போம். அது ஒரு நீர் ராசின்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீரு? கடக வேற நீரு, மீன ஒரு நீரு, விருச்சக ஒரு 3 நீர் ராசிகள் இருக்கு.
அதுல கடகம் வந்து சரமா இருக்கிறதுனால ஓடக்கூடிய நீர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். மீனை வந்து இரட்டைத்தன்மை உபயம் இருக்கிறதுனால கடலும் ஓடும் தண்ணியும் கலந்தது இரட்டைத்தன்மை. ஆனா இது வந்து விருச்சகம் சிரமா இருக்கு இல்லையா, எனவே அது ஒரு குளம் அல்லது குட்டை அல்லது கிணறு அல்லது போர்வெல், பொந்து சந்துகள் தேங்கி நிற்கக்கூடிய நீர்கள், கழிவு நீரும் நல்ல நீரும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த அதிபதியை வச்சு, அதிபதி கெட்டி போயிட்டா அது கழிவு நீர், சாக்கடை நீர். அதிபதி நல்லாவே இருந்தா சுத்த நீர், கிணத்து நீர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நீர் ராசின்னு எடுக்கும் போது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாப்புல அது சிரராசின்னு சொல்றோம். சிரம்னா என்ன? அசையாதது, நிலையானது, உறுதியான தன்மை கொண்டது. உறுதித்தன்மை, பிடிவாத குணம் இருக்கும் அவங்ககிட்ட. சரியா? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை விளக்காது. அதே நேரத்துல உறுதித்தன்மை, பிடிவாதம், அசட்டு துணிச்சல். சரியா? பாம்பு, தேளு இது மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகள் வாழக்கூடிய பகுதி அது. சில புதர் மண்டிய பகுதின்னு சொல்லணும். விருச்சகம் என்பது புதர் மண்டிய பகுதி. பாம்புகள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம், தேள் இருக்கக்கூடிய, பூரான் இருக்கக்கூடிய இடம், விஷச்சந்துக்கள் பூச்சிகள் இருக்கு இல்லையா, அது வாழக்கூடிய இடம் தான் அந்த விருச்சக ராசின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அதோடைய திசை என்பது என்னது? வடக்கு திசை. இது ஒரு மோட்ச ராசின்னு சொல்றோம். இதை முதல்ல பாருங்க. மேசம் தர்மம், கர்மம், காமம், மோட்சம். கடகம் வந்து மோட்சம் வருது இல்லையா, அதே மாதிரி கடக திரிகோணமாகிய விருச்சகமும் மோட்சமாகவே வருது. மீனமும் மோட்ச ராசி. இது மோட்ச ராசியா இருக்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த ராசியின் உருவம் தேல் போன்ற தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கணும். தேல் தன்மை இருக்கு இல்லைங்களா, தேல். தேல் என்ன? கொட்டக்கூடிய தன்மை, அதாவது மறைஞ்சிருந்து தாக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பம்மக்கூடியது, எங்க இருக்குன்னே தெரியாது, எப்ப பேசுறது தெரியாது, திடீர்னு பேசினாலும் சுருக்குன்னு இருக்கும். ஒரே வார்த்தை தான் அந்த சபை களையக்கூடிய வார்த்தை பிரயோகம் இருக்கும். அது அவர்களுக்கு சரி. ஆனா சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நடைமுறை சிரமத்தை தரும். சரியா? அது காலச்சக்கரத்துக்கு பார்க்கல, அது 8ஆம் இடமா இருக்கு. மேசத்துல இருந்து எண்ணிட்டு வரும்போது 8வது ராசி. 8ஆம் இடம்ல எதெல்லாம் பார்க்கணும்? ஆயில். சரியா? ஆயில், கோற்று, வம்பு, விளக்கு இதெல்லாம் 8ஆம் இடம் தான் தீர்மானிக்குது. அது மாத்திரமில்லை, புதையலும் அங்கிருந்தா வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் புதையல் அங்க இருக்கு. அந்த இடதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல்கள் கிடைச்சிடும். அதிபதி பாதிச்சிருந்தாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? காலச்சக்கரத்து 8ஆம் இடம்னால இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுல இருந்து அதனுடைய நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துவம் முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் பலன் எடுக்கணும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. விசாகம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம், கிட்டத்தட்ட 9 நட்சத்திர பாதங்கள். யாரு? குருவின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம். இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திரங்களும் 9 பாதமாக அங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த அடிப்படையில் அதை பார்த்து அந்த ராசியை நம்ம ஆய்வு செய்ய போற ராசியை தரவா புரிஞ்சுக்கிறோம். சரியா? இது மயான பகுதி, சாராய கிடங்கு இருக்கக்கூடிய இடம். சரியா? அது மாத்திரம் இல்ல, காதல், காதல் தோல்வி இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். வயதுக்கு மீறிய காமம், வயதுக்கு மீறின நபர்களோடு அத்துமீறி, வயதுக்கு தாழ்ந்தவங்களையோ வயதுக்கு மீறினவங்களையோ தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது சாக்கடை ஓடக்கூடிய இடம் சொல்லுங்க. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நாற்றம் நிறைந்த பதி, கோமா நிலை. இந்த காரகத்துவத்தை எடுக்கும் போது கோமா நிலை, மன அழுத்தமான ராசி. இது அப்பாவுக்கு பிள்ளைக்கு பிடிக்காத ராசி. புரிஞ்சுட்டீங்களா? அப்பா பிள்ளைக்கு ஆகாது. ஏன்? அப்பான்னா 9ஆம் இடம் போய் நீசமாகுது பாருங்க. வெளியில் சொல்லவே மாட்டார்கள், மனந்திருந்து பேச மாட்டார்கள். குடும்ப பற்று கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இவங்களுக்கெல்லாம். குடும்ப பற்று குறைவாகவே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது ராசியோட காரகத்துவங்கள் அவர்களுக்கு பார்த்தோம். இனி அந்த ராசி அதிபதியுடைய காரகத்துவர்களையே நம்ம ஆய்வு செய்யக்கூடிய விருச்சக லக்கணத்தினுடைய இடத்தை தான் பார்த்தோம். 8ஆம் இடம், அது காலச்சக்கரத்துக்கு. அந்த லக்கணத்து அந்த இடம் எப்படி இருக்குலாம் பார்த்துட்டு, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தோம். அந்த வீட்டின் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது யாரு வர்றா? செவ்வாய் வருகிறார். செவ்வாய் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் குட்டையானவர் தான், பெரிய அளவுல இருக்க முடியாது. குட்டையான ஆண் தன்மை, கொஞ்சம் வீரிய தன்மை இருக்கும். கட்டுமஸ்தான உடல்வாக இருக்கும் அப்படின்னு கட்டுமஸ்தான தாமச குணம். குணங்களை பிரிக்கும் போது 2ஆ பிரிக்கணும். ராட்சசம், தாமசம் 2 பிரிவு இருக்கு. 12 ராசிக்குமே ஆண் ராசிகள் முழுவதுமே ராட்சசத்தன்மையும், பெண் ராசிகள் முழுவதும் தாமசத்தன்மையா பிரிக்கணும். இப்ப மேச ராட்சசம்னா ரிஷபம் தாமசம், மிதுன ராட்சசம்னா கடகம் தாமசம். இப்படி 12 ராசிகளை அதை பிரிச்சுக்கணும்.
ராட்சஸ் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் பிரிப்பீங்களா, அதே மாதிரி ராசியில இதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப தாமசம் செவ்வாய் வந்து தாமசம். இதோட உலோகம் வந்து செம்பு. செம்பு தானியம் வந்து துவரம் பருப்பு. செவ்வாய்க்கு தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும், தப்பிக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கு துவரையத்தான் அதிகமா கொடுக்கணும். அதிகமா தான் பிறருக்கு துவரையை சாப்பிடலாம், துவரையை கையில வச்சுக்கலாம், துவரையை பிறருக்கு தானமா செய்யலாம். இதெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தானியமா வர்றதுனால அது கையில எடுத்துக்கணும். சிகப்பு நிறத்துல இவங்க செண்புக மலர். செண்புக மலர் ரத்தினத்தை பொறுத்த வரைக்கும் பவளம் தான் அவங்க அழியணும். செவ்வாய் யாருடைய என்னென்ன ரத்தினங்கள் வருதா பவளம் அப்படின்னு யாருக்கு வச்சுக்கணும். சுப்பிரமணிய கடவுளை இவங்க வணங்கணும். சுப்பிரமணியம் பேருடையவர்கள், சுப்பிரமணிய முருகப்பெருமான், இது போன்ற விஷயங்களை பார்க்கணும். நெருப்பு, பித்தம், நெருப்புத்தன்மை, பித்தத்தன்மை, தளபதியை போன்ற போஸ்டிங், இந்த மாதிரி உயர் பதவிகள், உடம்பை பொறுத்த வரைக்கும் பல்லு எலும்பு மஜை, இதெல்லாம் இவங்களுக்கு சத்திரியத்தனம். எடுத்தேன் கவுத்தின் இருக்குது, அடிச்சிடும், டகார் கை நீட்டி அடிச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த ராசியோட. இந்த ராசி வந்து மேச விருச்சகத்தை வந்து ஆட்சி விடா பிடிச்சிருக்காரு இந்த செவ்வாய். மேசத்தையும் விருச்சகத்தையும் ஆட்சி விடா கொண்டிருக்கிறார். இவர் எங்க உச்சமாகிறார் பாருங்க, மகர ராசியில உச்சமாகிறார். அது இவருக்கு ஆகாத வீடு, ஒரு பகை வீடு. சனிக்கும் இவருக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகாது. அங்க போய் ஒரு உச்சமாகிறார். இவருடைய நட்சத்திரம் அங்க கிடக்க அவித்தம் 28வது பாகையில இவர் உச்ச வலிமை அடைகிறார். எனவே அங்க இருக்க ஒரு சத்திரியன் எப்படி இருப்பான், எதிரி வீட்டுக்குள்ள போய் தான் அடிச்சு நொறுக்குவான். எதிரி வீட்டுக்குள்ள போய் அடிச்சாதான் சரியான போர் வீரன் சொல்லுவோம். அப்பேற்பட்ட போர் வீர கிரகம் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், படை தளபதியா இருக்கிற செவ்வாய் எங்க போய் சனியோட வீட்டுல அங்க உள்ள போயிட்டு உச்ச வலிமை அடைகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னும் சில கிரகங்கள் அவர் சுக்கரனை பார்த்தீங்கன்னா மீனத்துல போய் செய்வார் இந்த வேலைகளை. இவர் அதே மாதிரி செய்வார், மகரத்துல போய் செய்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உச்ச வீடு இல்லையா. இவர் அப்படியே கடகராசியில் நீசமாகிறார். எங்க செயல் தாய் தப்பை அங்க பாருங்களேன், அது வந்து 9ஆம் போகுது. விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம், மேசத்துக்கு 4ஆம் இடம். அப்ப அப்பா அம்மாட்ட போய் ஒரு நீசமாகிறார். ஒரு பக்கம் முரண்பாடு இருந்த போதிலும் அங்க நீசமாகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். செவ்வாயுடைய திசை உங்களுக்கு தெரியும், 7 வருஷம். ஒரு ராசி அவர் கிடக்கிறதுக்கு 1.5 மாதம் எடுத்துக்கிறார். 48 நாள்கள் குறைஞ்சது இவர் எடுத்துக்கிறார். இவர் பூமி, சகோதரன், ரத்தம், செவ்வாயுடைய காரகத்துவமா பாக்குறோம். செவ்வாயுடைய காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு காரகன். ஏன்னா இவர் பூமியிலிருந்து பிரிஞ்சு போன கிரகம் தான் இந்த செவ்வாய். ஏற்கனவே நம்ம மேசத்துக்கு பார்த்தோம் இல்லையா, அதே தான் காரகத்துவம். சகோதரத்தன்மை, இரத்தத்தன்மை, உறுதித்தன்மை, பெண்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும், போர்ஸ் இருக்கும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் கணவன் அவர்களுக்கு இந்த செவ்வாயை தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி சகோதரன், கணவன், உடல் வலிமை, மனோ வலிமை, காவல்துறை, இவங்களுடைய தொழிலை பாருங்க, காவல்துறை, இராணுவம், வெட்டுக்காயங்கள், தழும்பு, அறிவாளால் வெட்டக்கூடியவர்கள், அறிவாள கையில வச்சு வேலை செய்யறவங்க, பல்லு, பூமி, ரத்தம், விளைநிலங்கள், சரியா, விளையாட்டு திடல்கள், படுக்கை அறை, மீன் சுரங்க பகுதிகள், மின்சார கருவிகள், சுரங்க பகுதிகள், திரிசூலம், வேலு, தீயணைப்பு துறை, ஆயுதத்தை கையில வச்சு செய்யக்கூடிய வேலைகள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அத்தனை பேர் மேசத்துக்கு பார்த்த மாதிரி இவங்களை பார்த்தோம்னா கல்லுடைக்கும் துறையில் இருக்கக்கூடியவங்க, செங்கல், இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய காரக தொழில்கள். இதுல ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு வந்து அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்தை வச்சு அது பலம்பலையத்தை தீர்மானிச்சுக்கிட்டு, நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஆட்சி, உச்சம், நீசம், பகை, நட்பு இதெல்லாம் கணக்கிட்டு எந்த நிலை இருக்கான்னு பார்த்து மருத்துவத்துறையா, சவரத்தொழிலாளியா, சனி சம்பந்தப்படுறாரா, எந்த கிரகத்துடைய இணையுதுன்னு பார்த்து நம்ம அந்த முடிவுக்கு வரணும். இதோட குணங்களை பார்த்தீங்கன்னா சரியா, அவசர புத்தி, எதெடுத்தாலும் அவசர புத்தி, வெறும் ஆத்திரம் இருக்கும், எடுத்ததுக்கெல்லாம் ஆத்திரம், அவசரப்படுதல், வெற்றி கௌரவம், வெறும் கௌரவம் பிடிச்சிருச்சு, போலியா கௌரவிச்சிருப்பாங்க, ஆணவம், அகம்பாவம், ஆணவம், அகம்பாவம், ஆங்காரம், முரட்டுத்தனம், எடுத்ததுக்கெல்லாம் சண்டையிடுதல், ஒரு சின்ன வார்த்தையை கூட பெருசாக்கி சதுக்கு சரி வாக்குவாதம் செய்தல், அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல், அடக்கி ஆளுதல், பிறரை அடக்கக்கூடிய தன்மை, உணர்ச்சி வசப்படுதல், பிறரை அடிப்பது போன்ற இந்த குணங்கள் இவங்களுக்கு செவ்வாய்க்கு இருக்கும். உக்கிர தெய்வங்களை அவங்க வழிபடுவாங்க, காளி, நரசிம்மர், இது மாதிரி உக்கிர தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வழிபாடு எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க முருகன் வழிபாடு தான் இவங்களுக்கு உச்சத்தை தரும். இவங்க தற்காப்புக்காக உக்கிர வழிபாடா வச்சிருப்பாங்க, ஆனா முருக வழிபாடு உங்களுக்கு உச்சத்தை தரும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் தையல் தொழில், பல் மருத்துவம். தையல்ல வந்து தைக்கிற இடம் இல்லை, இந்த வெற்ற இடம், அது பிரிக்கணும். துணி வெற்றக்கூடியவராக இருப்பார் செவ்வா. தைக்கிறவராக வந்தா கேது வந்துடுறாங்க, சரியா.
ஆக தையல்னு சொல்லும் போது நீங்க துணி வெற்றவர்னு வச்சுக்கோங்க. பல் மருத்துவ, சரியா? மகர ராசியில சனியின் வீடு இருக்கிறதுனால 28 பகல் உச்சமாகிறதுனால சனியோட தொழிலும் சேர்த்து செய்கிறார். அதையும் பார்க்கணும், அது நல்லா கவனிச்சுக்கணும். எனவே லக்கண பலன்களை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது புகழ் லக்கணத்துக்கு வந்து குறித்த லக்கணத்துக்கு பொதுவாக அந்த காரகத்துவத்தை பார்த்தோம். ராசி காரகத்துவம், கிரகத்தின் காரகத்துவம், பாவ காரகத்துவம்னு 3 எடுத்திருக்கோம் இல்லையா? ராசி காரகத்துவம் முதல்ல பார்த்தோம், அப்புறம் கிரக காரகத்துவத்தை பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்? பாவக காரகத்துவம் அப்படின்னு பார்க்க போறோம். பாவக காரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது புகழ் 1ஆம் பாவம் தானே பார்க்க போறோம். லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. 1ஆ பாவிக்கிறதுனால விருச்சகம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு விருச்சகத்துல பிறந்ததுனால விருச்சக லக்கணம்னு அது முடிவெடுத்து லக்கண காலத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, தன்முனைப்பு, தோற்றம், நிறம், ஆயுள், வைராக்கியம், அழகு எல்லாம் லக்கணத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கணும். அப்ப விருச்சக லக்கணத்துல பிறந்தவருடைய குணங்களை வரிசையா பார்க்க இருக்கிறோம். 1 by 1 சிறப்பாக கவனிச்சுட்டே வாங்க. ரொம்ப பயனுள்ள நிலையில உங்களை தயார்படுத்துவதே அடியுடைய நோக்கம். அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அத்தனை விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும் புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் நடுத்தர உயரமானவர், விருச்சிக லக்கணத்துக்காரர் நடுத்தர உயரமானவர், கட்டுமஸ்தான உடல், அங்கே சதைகள் திரட்சி இருக்கும் உடம்புல, கட்டுமஸ்தான தோற்றம், நல்ல சிறப்பு, நல்ல சிறப்பான நிறம் இருக்கும், தைரியமானவர், பரோபர சிந்தனை அதிகமா இருக்கும், கருணை, பிறர் மீது இரக்கப்படும் தன்மை இருக்கும், எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாத போதிலும் சில தனக்கு ஏற்ற சரியான நபர்கள் சிக்கும் பொழுது அவர்களும் ஏற்றுக்கொள்வார். முரண்டு பிடிக்கும் தன்மை. இவர்களது வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்டமாகவே தான் இருக்கும். இவங்க போராடித்தான் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டுட்டே வருவாங்க. கிரகம் நல்லா இருந்தாலும் இவங்க போராட்டத்தை பிறந்தவங்க வச்சுங்க, போராட்டப்படுவார். உடல் மனது வருத்தி வேலை செய்யணும், உடலையும் வருத்தணும், மனசையும் வருத்தணும். அவ்வளவு எளிமையா யாரையும் நம்ப மாட்டாங்க, சந்தேகம் அதிகமாக இருக்கும், அதிகமாக கஷ்டப்படுவார்கள். மனோபலத்தை நம்பித்தான் இவங்க வேலையை செய்வாங்க, மனோபலத்தை நம்பித்தான் வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆத்மபலம் மனோபலம் அதிகமாக இருக்கும். இறுதி வரை இவங்க போராடித்தான் பெற வேண்டும். இதுவே லக்கண பலத்தினுடைய காரகத்துவத்தை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க போவது விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 2ஆம் இடம் எது வருது பார்த்தீங்கன்னா தனுசு மீனம். விருச்சிக யார் வர்றாங்க பாருங்க, 2ஆம் இடம் தனுசு மீனமா வருது. யாரு அதிபதினா குருவா வருகிறார். 2க்குமே 2, 5 குடும்பாதிபதியாக வருவது குருவாக வருவதனால ரத்தின சுருக்கமாக பேசி புரிய வைப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். ஏன்னா குருவினுடைய போச்சு சொல்லவா வேணும், ஒரு வார்த்தை பேசினாலும் நல்ல ரத்தின சுருக்கமா இருக்கும், பேசி புரிய வச்சிருவாங்க. ரத்தின சுருக்கமாக பேசி புரிய வைப்பதில் மிக வல்லவர்கள். தன்முயற்சினாலே சுலபமாக பொருளாதாரத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானமா இருக்கு இல்லையா, தன் முயற்சினாலே பொருளாதாரத்தை ஈஸியா எடுத்துருவாங்க. முன்னேற்றம் அடைவது வல்லவர்கள். தன் கையிலே பணமே இல்லை என்றாலும் தோற்றத்தில் பணக்காரனை போல காட்சி கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. பொருளாதார சிரமம் இருந்தாலும் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கொள்ளவங்க வல்லவர்கள். அது மாதிரி இருப்பார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடிக்கடி உங்களை தேடி வரும். மேடை பேச்சில் வல்லவர்கள். மேடை பேச்சை கரெக்டா சொல்றதுல தெளிவா பேசி முடிக்க முடியும் இவங்களால. அந்த திறமை இயல்பாகவே இவங்களுக்கு உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவா இருக்கிறதுனால அந்த வார்த்தை இயல்பாக இருக்கும். அடுத்து நம்ம 3ஆம் பாவத்தை பார்க்க இருக்கிறோம். 3ஆம் பாவம் சனி வருகிறது, புரிஞ்சுக்கலாம். 3க்கும் 4க்கும் சனி பகவானே அதிகாரம் செலுத்துகிறார். எனவே சகோதர ஒற்றுமை இருக்காது. ஏன்? சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. 3ஆம் இடம் சனியாக வருவதனாலே அந்த இடத்தின் காரகத்துவங்கிற பாதிக்குன்னு தெரியும். தைரிய வீரியஸ்தானம் இல்லையா, சகோதரர்களை நம்பித்தான் அவர் வாழணும். ஆனா இயல்பாகவே சகோதர ஒற்றுமை கிடைக்காது. அவங்க முரண்படுவாங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். செய்யற சொல்லிட்டு அவங்க ஏமாத்துவாங்க, இவங்க சொல்ல தட்டுவாங்க. ஆனாலும் வேற வழி இல்லாம இவர் போராடி, இவர்தான் போராடித்தானே வர லக்கண கரெக்டு. ஆக போராடி அழுத்தம் கொடுத்து முகத்தை தூக்கி அடிக்க போய் கத்தி சண்டை போட்டு அந்த காரியத்தை செஞ்சிருவார். சரியா? இந்த மாதிரி தான் இருப்பார். தைரியவான இருந்த போதும் அதிகப்படியான நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார். படபடன்னு பேசுவாங்க, படபடன்னு எந்த வேலையை எடுத்தாலும் செய்யக்கூடிய சரராசி அவருக்கு 3ஆம் இடம். அதனால படபடன்னு பேசுறது, படபடன்னு செய்யறது, இந்த வேலைகள்லாம் விசேஷமா செய்வாங்க. வித்தியாசமான செயல் செய்வார்கள். யாரும் செய்யாத சில விஷயங்களை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. இவர் அடிக்கடி சிறு தூர பயணங்கள் விரும்புவார். அதே மாதிரி பெருதூரம் 4ஆம் இடம் சரிதானே,
தூரதேசம் போகவும் விரும்புவார். சிறுதூர பயணம், நெடுந்தூர பயணங்கள்லாம் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். மனதளவில் வாழ்வின் வெற்றிக்கு எப்பொழுதுமே முயற்சி செய்தாலும் செயலில் மந்தத்தனம் இருந்து கொண்டே இருக்கும். நல்லா முரண்பாட்டை கவனிக்கிற வார்த்தைய. சரகுனால வேகம் இருக்குது, மனசுல வேகமா செய்ய நினைக்கிறாரு, உடல் ரீதியா செய்யவும் நினைப்பாரு, முயற்சி பண்ணுவாரு, ஆனா முடியாது. மந்தத்தனத்தை ஏற்படுத்தும். படுக்க சொல்லும், தூங்க சொல்லும், அப்புறம் தள்ளி போட சொல்லும், சகோதரர் நம்ப சொல்லும், சகோதரிகள் சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணாம போயிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த போராட்டம் இருக்கும். அதனால எப்பொழுதுமே புலம்புவார். சரி, பழகுவதற்கு கூட பழகுறவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்வார். இருந்தாலும் முயற்சி செய்யறதுலையும் பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். இது 3ஆம் இடத்துலயே காரகத்துவத்தை பார்க்கணும். இந்த விருட்சக இலக்கணத்துக்கு 3ஆம் பாவத்தை பார்த்தோம்னா அப்படியே 4ஆம் பாவத்துக்கு வாங்க. 4ஆம் படம்ல என்ன? வண்டி, வாகனம், வீடு, தைரிய, தாயார், இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அது உங்களுக்கு கும்பராசியா வருது. எனவே 4ஆம் இடம் கும்பமா வருது. கட்டப்பட்ட வீடைத்தான் இவங்க வாங்கணும், அப்பதான் நல்லது. ஏன்னா சனி பழைய வீடுகள், பழைய இதுகளை கையில் எடுக்கிறவர். கட்டிய வீடுகளை வாங்கினால் இவருக்கு நல்லது. வீட்டை கட்டின வீடை வாங்கினா மட்டும் அது வாகன யோகம் இருந்த போதிலும் பழைய வாகனங்கள் தான் சிறப்பு. புது வாகனங்கள் சேர்த்து அடிக்கடி ரிப்பேர் வந்துகிட்டே இருக்கும். வாகனத்தினால ஒரு பெரிய பராமரிப்பு செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அடிக்கடி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார், செலவு வந்துட்டே இருக்கும். பெரிய அளவுல தாய் வழி அன்பு, ஆதரவு இவருக்கு இருக்காது. தாய்க்கும் இவருக்கு அடிக்கடி போராட்டம், முரண்பாடு இருந்துகிட்டு தான் இருக்கும். சனி செவ்வாய் ஆகாதுங்கிறதுனால இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கும். தாயும் செவ்வாய் நட்சத்திரமா அமைஞ்சிட்டா ஓரளவுக்கு ஒத்து போகும். அது நட்சத்திரத்தையும் சேர்த்து கவனிக்கணும். தாயும் செவ்வாய் நட்சத்திரம் அங்க இருக்கு பாருங்க, மகரத்திலையும் கும்பத்திலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. அப்படி இணைஞ்சிட்டா ஒத்து போகும். தாய் சனியோட நட்சத்திரத்துல இருந்து இவர் செவ்வாயோட தன்மையா இருந்தாலும் புறம்பாடு பயங்கர பிரச்சனையா இருக்கும். அங்க நட்சத்திரக்காரத்தையும் கவனத்துல வைக்கணும். தாயாருக்கு உடல் தொந்தரவு இவருடைய ஜாதகப்படி அடிக்கடி இருக்கணும். பயணங்கள்லாம் தடை தாமதங்கள் அடிக்கடி சந்திப்பார். அப்ப விருட்சக இலக்கணத்துல 4ஆம் பாகம் சனியாக வர்றதுனால சனி ஜாதகத்துல எப்படி இருக்காரு நம்ம பாக்குறது பொதுவான பலனை தான் எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் குறித்த பலன் ஜாதகங்களுக்கு பார்க்கும்போது சனி ஆட்சியா, உச்சமா, பகையா, நீசமானு பார்க்கணும். அது இல்லாம செவ்வாய் ஆட்சி, உச்சம், நீசம், பகை, திரிசூனி எந்த இருக்காதெல்லாம் பார்த்து இப்ப எந்த பாகம் இயங்குதெல்லாம் பார்த்து தான் அந்த முடிவுக்கே வரணும். ஆனா பொது பலனை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எப்படி பலன் பார்க்கறது பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பெரிய அளவுல உங்களால பலன் சொல்ல முடியும். அடுத்து 5ஆம் பாவகமாக வரக்கூடியதை பாருங்க. அவரே 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். 5க்கும் ஆதிபத்தியமாக குரு பகவானே வருவதனாலே குருவினுடைய தன்மை என்ன? விசேஷத்தன்மை. குருவே புத்திர காரகனாக வருகிறார். பெரிய செல்வந்தன், தனத்துக்கும் காரகனே. சாஸ்திர ஞானம் கொடுக்கக்கூடியவர் தான் குரு. எனவே இவர் குடும்பத்துல சாஸ்திரம் விரும்பி படிப்பார்கள். சாஸ்திரத்தை விருட்சக இலக்கணத்துக்கார குடும்பம் படிக்கும், அப்படி புரிஞ்சுக்கோங்க. அது மாத்திரமில்லை, 5ஆம் அதிபதியுடைய குழந்தையும் சாஸ்திர ஞானத்தோட கிடைக்க வாய்ப்புண்டு. 5ஆம் அதிபதி கெட்டு போகாம, அந்த காரகனும் கெட்டு போகாம, 5ஆம் இடமும் நல்லா இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய குழந்தை நல்ல தெய்வீக குழந்தையாக கிடைக்க அதிக வாய்ப்புண்டுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நல்ல சாஸ்திர ஞானம் உடைய குழந்தை, சாஸ்திர குழந்தைக்கு இருக்கும். சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடிய அந்த குழந்தை ஆன்மீக பற்று அதிகமாகவே இவருக்கும் இருக்கும், அவர் குழந்தைகளுக்கும் இருக்கும். இவருக்கு குலதெய்வ அருளும் நல்லாவே கிடைக்கும். குலதெய்வர்கள், குருநாதர்களுடைய ஆசீர்வாதம், இதுல மட்டும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. குருநாதர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வ வழிபாடு, இதுகளை எல்லாம் பிரச்சனை பண்ணாங்கி அங்க சிக்கிடுச்சுன்னா போச்சு. அப்ப குரு ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். நல்ல புத்திரர்களை பெற்றவர்களாக இருந்த போதிலும் பிள்ளைகளால் பெருமை அடைவார்கள், பிள்ளைகளால் புகழ் பெறுவார்கள். நல்ல புத்திசாலித்தனமான பிள்ளைகள் இவர்கள் கிடைக்கும். இஷ்ட தெய்வம், குல தெய்வம் அருளும், குருமாருடைய ஆசீர்வாதம் இவரை விரும்பி வரும். இவர் அதை பயன்படுத்தி ஏறி போக தெரியணும். இங்க மனசுல மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு கீழே சிக்கிட்டாருன்னா போச்சு. ஆக ஏறக்கூடிய நேரத்துல ஏறிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப 5ஆம் பாவத்தை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஜோதிடர் தான் ஆலோசனையா நீங்க தான் வழங்கணும் எல்லாருக்கும். 6ஆம் பாவகமாக வருவது அடுத்து பார்க்க போறது 6. இந்த 6ஆம் பாவம் மேச ராசியாகவே வருது. விருட்சக இலக்கணத்துக்கு யாரு அதிபதியோ அவரே மேச இலக்கணத்துக்கும் அதிபதி. மறந்துடக்கூடாது, செவ்வாதான் அங்கே அதிபதியா வருகிறார். அது ஒரு சரராசியாக இருக்கிறது, அது ஒரு நெருப்பு ராசியாக இருக்கிறது, அது ஒரு ஆண் தன்மை ராசியாக இருக்கிறது. ஆண் தன்மை ராசியாக இருந்த போதிலும் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாயும் ஆணாக இருக்கிறார். அப்ப சத்ரு எப்படி இருப்பான்னு பார்க்கணும். இதை வச்சு சத்ரு முடிவெடுக்கணும். சத்ருங்கிறது இவர்களுக்கு நிறையவே இருப்பார்கள். இவர்களுக்கு எதிரிகள் அதிகம். வீட்டிலேயே எதிரி இருப்பாங்க, வீட்டிலேயே எதிர்ப்பாங்க. வீட்டின் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, போக்குவரத்து,
தன்னை சுத்தி புலங்குற எல்லா இடத்துலையும் எதிரிகள் அதிகமாகவே இவர்கள் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் இவருடைய செயல்பாடு, ஏன்னா இவர் அப்படி அணுகுவார், இவர் வார்த்தைகள் வந்து அணுகுமுறை இருக்கும், அதுக்கேற்ப உருவாகிடுவார். எதிரிகள் அதிகம் இருந்தாலும் கடனும் இருக்கும், நோயும் இருக்கும். இவர்களுக்கு நோய் சீரான இடைவெளியில் வந்து வந்து போகும். ஏன் வந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சரராசி 6ஆம் இடம். சரங்குனால வந்து வந்து மறையுங்கிறத மறந்துடக்கூடாது. வந்து வந்து மறையக்கூடிய நோய்கள் சீரான இடைவெளியில் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கும். வாழ்வில் அடிக்கடி மன வருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரியா? அனுபவங்களை, அதிகமான அனுபவங்களையும் துன்பங்களையும் சந்திப்பார். இவர் எதை சரின்னு எடுக்கிறாரோ அங்க பிரச்சனை தானா உருவாகி, இவருடைய வார்த்தையாலேயே பிரச்சனை உருவாக்கிடுவார். இனிமையாக பேசுவார், இருந்த போதிலும் அதிகார தோரணையினால அங்க பிரச்சனையை உருவாக்கி எதிரிகளாக மாற்றி விட்டுருவார். ஆக சபை நாகரிகம் தெரியாமல் பிரச்சனையை கையாள்வார் அப்படின்னு குறிச்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம 6 கட்டங்களை வந்து நம்ம விரிவாகவே பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். அடுத்து அப்படி 7ஆம் பாவத்தை பார்க்க போறோம். 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய சுக்கிரனா வருகிறார். ரிஷபராசி, அவரே 12க்கும் ஆதிபத்தியம் வருகிறார். 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் ஆகக்கூடிய ஒரே கிரகம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரனா வர்றதுனால, சுக்கிரன் சுகவாசி, அது ஒரு பெண் கிரகம். வண்டி வாகனம் வீடு ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாம் விரும்பக்கூடிய இந்த சுக்கிரன் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய காம சுகத்தையும் அள்ளித்தருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தனது அந்தஸ்துக்கு இணையான களத்திரத்தை இவர் அடைவார்கள். சரியா? பொருளாதாரம், அறிவு, படிப்பு, ஞானம் அந்த அளவுக்கு இவங்க அந்த இது கிடைக்கிற வேண்டியது விதி. ஆனா கிரகத்துல கிரகங்களுக்கு ஏற்ப கர்மப்படி எப்படி வேணாலும் அமையலாம். ஆனா பொதுவான விருச்சிக லக்னத்துக்கு இப்படிதான் அமையும். சரியான பார்ட்னர் கிடைக்கணும். மன வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். களத்திர வழியில் விரயங்களை இவர் சந்திக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் வருது இல்லையா? ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் விரயத்தை சந்திப்பார். தனிமையான உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். ஒரு விதமான விரக்தி, தோல்வி மனப்பான்மையும் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை எல்லாம் களத்திடம் கூறி அதை சரி செய்ய நினைப்பார்கள். ஆனால் அதை சரி செய்ய சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்காது. நல்ல கணவர், பக்கபலமாக கணவன் மனைவி இவர்களுக்கு அமைவார்கள். அமைந்த போதிலும் இவர்கள் கருத்துக்குள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இவருடைய குடும்பம் வந்து குழுவோட வீடா வருது, மனைவி வந்து சுக்கிரனுடைய வீடா வருது, பார்ட்னர். ஆக சுக்கிரனுக்கும் இவருக்கும் ஆகாதுங்கிறதுனால அதுல எப்பவுமே முரண்பாடு வந்துகிட்டு இருக்கும். அதுவே கர்மா பலன், அதைத்தான் அனுபவிக்கின்ற ஜாதகர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து 8ஆம் பாவகம் மிதுனம். அவனே லாபத்தை தரக்கூடியவனாக கன்னிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றான். விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடிய யார் வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துக்கு ஆதிபத்தியம் வர்றார். ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு கன்னி. ஆக 8, 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய இந்த புத பகவான் புத்திசாலின்னு தெரிஞ்சிடும். மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய அறிவாளி, எடுத்த காலத்தை வலிமையா ஜெயிக்கக்கூடியவர். எனவே தீர்க்கமான ஆயுள் உண்டு, தீர்க்க ஆயுள் உண்டு. குறைவான கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். யாரிடமும் சகசமாக பழகக்கூடிய நபராக இருப்பார். அறிவு, புத்தி கூர்மை, சிந்தனை திறன் இவற்றில் எல்லாவற்றுமே லாபம் இவருக்கு உண்டு. ஏன்னா இவர் பேசினா லாபம், இவர் ஏற்ற ஆலோசனை கொடுத்தா லாபம். ஏன்னா 11ஆம் இடத்து வேலையை எங்க சேர்ந்தே நடத்துவார் இந்த புதன். ஆனா அவராலேயே வழக்கு வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், பேசியே காரியத்தை சாதிப்பார், அதிலேயே பிரச்சனையும் சந்திப்பார். இதெல்லாம் இவர் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த ஜாதகன் அமைஞ்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். எனவே விருச்சிக லக்னத்துல பாண்டவருக்கு 8, 11ஆம் இடம். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளை வந்து ஆண் சந்ததிகளாலே, ஆண் நண்பர்களாலே ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். பெண் நண்பர்களாலே லாபங்கள் கிடைப்பதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மிதுனம் என்பது ஆணாகவும் கன்னி என்பது பெண்ணாகவும் இருப்பதனாலே இந்த அமைப்பு அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம 9ஆம் பாவகம் ஒரே வீடுதான், அதுதான் கடகம். கடகம் இல்லையா? தந்தையின் ஆதரவு. 9னா அப்பா, தந்தை, பாக்கியஸ்தானம், முன்னோர்கள் வழிபாடு எல்லாம் அங்க இருக்கு இல்லையா? அப்போ தந்தையின் ஆதரவை பூர்வமாக பெற்றவர்கள், தந்தை வழி சொத்தை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள், மிக உயர்ந்த கல்வியை பெற்றவர்கள், சேவை மனப்பான்மை பெற்றவர்கள், தந்தை வழி உறவினர் இருக்கும் தந்தை வழி உறவினால இவருக்கு நல்ல ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். ஆன்மீகம், சாஸ்திர ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கருணை, அன்பு, பரிவு, பாசம் உடையவர். ஆலய திருப்பணி, அன்னதானம், தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு எல்லாம் இருக்கு. எதை வச்சு சொல்றோம்? கடகராசி தான் இவருக்கு 9ஆம் இடம் வருது, அது சந்திரனுடைய வீடா வருது.
அப்பாவுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு ஒரு பக்கம் இருந்த போதிலும் இவர் அப்பாவை சாருவார், அப்பா இங்க நீசமாவார், இவர் அங்க நீசமாகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவர் கடகத்துல போய் இந்த செவ்வாய் நீசமாகுது இல்லையா, 9 நீசமாகிறத இந்த சரணாகதி தத்துவம் ஏற்படுது. இருந்த போதிலும் அது சரராசியாக இருக்கிறது, தர்ம ராசி இல்லை, அது மோட்ச ராசியா வருது. விருச்சகம் ஒரு மோட்ச ராசி, அந்த 9ஆம் இடமாக கடகமும் மோட்ச ராசி. எனவே ஆன்மீக செயல்பாடுகள், சித்தர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு இயல்பாகவே இவர்களுக்கு கிடைக்கணும். கர்மாப்படி இவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு பார்த்துட்டு நாம் அதை முடிவெடுத்துக்கணும். கர்மாப்படி இவர்களுடைய கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல அமர்ந்திருக்குன்னு பார்த்துட்டு நாம் கூடுதலாக நாம் முடிவெடுத்துக்கணும் அந்த விஷயங்களை. நீங்க தனித்துவமா அதை பலன் எடுக்க தெரியணும். சரியா? நாம் அடுத்து பார்க்க போறது என்னது, 11ஆம் இடம் பார்த்துட்டோம் இல்லையா, 10ஆம் இடத்தை பார்க்க போறோம். இப்ப 10ஆம் இடம் என்பது சிம்ம ராசியாக வருகிறது. இவங்களுக்கு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவம் சிம்மமாக வருவது. அந்த வீட்டின் அதிபதி யாருன்னா சூரியனாக வருகிறார். இவர்கள் கேந்திர குணாதிபதியா ஒருவருக்கு நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. எனவே அதிகார பதவி இவர்களை தேடி வரும், சுதந்திரமாக செயலாற்றுவார்கள், தனக்கு கீழ் வேலையாட்களை வைத்து பணிபுரிவதில் வல்லவர்கள், தந்தை செய்த வேலையை செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இல்லையா. பூர்வீகத்தில் செய்வது, பூர்வீக சொத்து எடுத்து அதிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலையும் கிடைக்கும், சீருடை பணியாளர் வேலையும் கிடைக்கும். அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். தொழில் அசாத்திய திறமை உடையவர்கள், தொழிலில் மிகப்பெரிய வல்லவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இது அத்தனையும் பொது பலன் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. காரணம் என்னன்னா, அங்க சூரியன் நீசமாகவோ, சூரியன் பிறப்பு ஜாதத்துல பகையாகவோ, சூரியன் பகை ஏற்பட்டு பகை கிரக சேர்க்கை ஏற்று ராகு கேதுகளோட இணைஞ்சிருந்தாலும் கடுமையான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அதிலே தொழிலை ஏமாற வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா போன பிறப்புல அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணவங்க, இவங்க போன பிறப்புல மிஸ்யூஸ் பண்ணதுனால இந்த பிறப்புல அதே இடத்துல வந்து இவங்க மாட்டிக்கிட்டு நிற்பாங்க. அப்போ அது மாதிரியான பாதிப்பு வரும். சூரியன் ஜாதகத்தை நல்லா இருந்தால் இதெல்லாம் சிறப்பா அமையும், நல்லா இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது. நல்லா இல்லைங்கிறக்கா நம்ம முதல்ல சொன்ன அந்த 11 விதமான விஷயங்கள் இருக்குங்களா, முதல்ல சொன்ன ஆட்சி, உச்சம், நீசம், திரிசூனியம், கிரகத்தம், இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. இதெல்லாம் பார்த்து கவனிக்கணும். சரியா? இவங்க இப்போ துலாமல வந்து நீசமா இருப்பா இல்லையா, அப்ப ஐப்பசி மாசம் பிறக்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதுல கூட சுவாதி நட்சத்திர சூரியன் புகழ் ரொம்பவே பாதிப்பு தரும். நல்லா இதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி. இந்த வீடு 11ஆம் வீடு. இவன் 8க்கும் ஆதிபத்தியம் வாங்குறான். இந்த 11ஆம் இடத்து புதன் யாருன்னா பெண் வீடாக இருக்கிறது. அதே நேரத்துல லாபஸ்தானமாக விருச்சிகத்துக்கு அமைஞ்சிருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தை விட அறிவை நிறைய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இந்த ஜாதகர் விளங்குகிறார். ஏன்னா 11ஆம் இடம் என்பது உயர்ந்த விசேஷ ஞான கல்வின்னு சொல்லணும். அறிவு பலமாக இருந்தாலும் அது இவருடைய வாழ்க்கைக்கு பயன்படுமான்னா பயன்படாது. ஏன்னா செவ்வாய்க்கு புதனுக்கு ஆகாது. அறிவெல்லாம் இருக்கும், பயன்படாது. ஏன் பயன்படாது? புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது. இவர் செய்யறதுல இந்த நான் வந்து முன்னாடி இருந்துகிட்டு இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசாம போயிடுவாங்க. எங்க எதை சொல்லணுமோ அங்க சொல்லாம ஒரு விதமான இருக்கிட்டு மனசுல ஒரு, ஏன்னா செவ்வாய்க்கு வந்து ஒரு வைராக்கியமும் அசட்டு துணிச்சலும் இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி ஒரு அசால்ட்டுல அந்த இடத்துல செய்யாம போயிடுவாங்க. அதனால அந்த லாபம் கிடைக்கல, தடை ஏற்படும். இது மாதிரியான முரண்பாடு இயல்பாகவே இருக்குது. பணத்தை பெருக்கும் ஆற்றல் குறைவாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் குறைவானவரை மூத்த சோதர ஒற்றுமை இவருக்கு இருக்காது. மூத்த சோதரர் இருக்க முடியாது, இருந்தாலும் பயன்படாது. 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானமா வர்றதுனால அது பகையா வர்றதுனால கிடைக்காது, கிடைச்சா பயன்படாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கடைசியா நம்ம பார்க்க போறது 12ஆம் பாவகம். விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தை பார்க்க இருக்கிறோம். இது 12ஆம் பாவம் வந்து துலா ராசியாக வருகிறது. துலா ராசி வந்து சுக்கிரனுடைய வீடா வருது. அவனே 7ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறான். 7, 12க்கு ஆதிபத்தியம் வாங்குறது சுக்கிரன். களத்திரக்காரகன் என்ற ஸ்தான பலத்தை எடுத்து நிற்கிறான். இது ஆண் வீடாக வருகிறது. எனவே களத்திர உறவிகள் விரயத்தை சந்திப்பார். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் விரயத்தை சந்திப்பார்கள். நண்பர்கள் தொடர்பான விரயத்தையும் இவர் சந்திப்பார். வெளிநாட்டு அணுகுற நல்ல வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் அதில் பெரிய அளவில் வருமானம் கிடைப்பது கஷ்டம். சாஸ்திர ஞானம் அபிவிருத்தி அதிகமாகும். ஆன்மீக பற்றி இருந்த போதிலும் இந்த உலக இன்பத்தில் ஈடுபட ஆசைப்பட்டு பாதிப்பை சந்திப்பார். சரியா? இந்த சுக்கிரன் லௌகிக வாழ்க்கையை விரும்புவார். அது 12ஆம் இடமா வரதுனால
அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு கஷ்டத்தை சந்திப்பாங்க. அது வேணும் இது வேணும், வண்டி வாங்கணும் பொருள் வாங்கணும் ஆசைப்படுவார். எனவே போட்டி பந்தயங்கள் போட்டி போட்டு பந்தயத்துல ஈடுபட்டு சிரமப்படுவார். ஒரு கால் சேற்றின ஒரு கால் எதிரையும், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. ஆன்மீகத்துக்கும் போகணும் ஆசை, லௌகியத்துல உலகத்திலே ஆசை, ரெண்டு கடையில இவர் படாத பாடுபடுவார். அதனாலே தூக்கம் கெடுதல் ஏற்படும். சரியான முடிவெடுக்க முடியாத நிலைகள் ஏற்படுவார். பொருளாதார ஏற்றதாழ்வு, இடமாற்றங்கள், இடையூறுகள், தாமதம், பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள் சந்திப்பார். பெண்களால ஆண்களா இருந்தா பிரச்சனை சந்திப்பாங்க. பெண்களாலேயே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆக அறிவாளிகள் எல்லாம் இதற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கணும். எனவே சிறந்த முறையில விருட்சக லக்கண பலன்களை ஓரளவுக்கு அடியேன் இந்த உயர்நிலை தங்களுக்கு என்ன வேணுமோ தகவல் கொடுக்கப்பட்டதாக நினைச்சிருக்கிறேன். தாங்கள் எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும். அது தெரிஞ்சுக்கிட்டு விசேஷமாக நாம அடுத்த நாளைய மறுநாள் தனுசு லக்கணத்துக்கு பார்க்க இருக்கிறவங்களையும் தெரியப்படுத்திக்கிறேன். அதனால சரியான 7 மணிக்கெல்லாம் பயன்படுங்க. இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நிறை குறை இருந்தாலும் விருப்பல போடுங்க, அடியினை தொடர்களுங்க. இதுவரைக்கும் சிறப்பாக கேட்ட அத்தனை பேருக்கு அடியின் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கருத்துக்களை முதலில் பதிவு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.